रब के मेहमान तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान रमजान आया, 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 रमजान आया। شهر الخير وحب الغير قيام الليل صيام رمضان رمضان شهر فيه يوم أفضل من كل الأيام رمضان رمضان تفتح أبواب என் சாத்து உன்னை கொண்டு நிலைக்குது, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? நான் சுகூராயிருப்பதும் சாத்தினால், நான் சுகூராயிருப்பதும் சாத்தினால், உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? வேறாகவும் கிளையாகவும் விதையாகவும் மரமாகவும், வேறாகவும் கிளையாகவும் விதையாகவும் மரமாகவும், இருலோகம் யாவிலும் இருக்கின்றாய், இருலோகம் யாவிலும் இருக்கின்றாய், உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? என் சாத்து உன்னை கொண்டு நிலைக்குது, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? என் உருவில் நீ உன் உருவில் நான், என் பின்பம் நீ உந்தன் பின்பம் நான், என் உருவில் நீ உன் உருவில் நான், என் பின்பம் நீ உந்தன் பின்பம் நான், இதில் ஏதும் பிரிவினை இல்லையே, இதில் ஏதும் பிரிவினை இல்லையே, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? நான் இறையல்ல, நான் இறையல்ல, ஆனால் இறையை பிரிந்தவன் நான் அல்ல, நான் இறையல்ல, நான் இறையல்ல, ஆனால் இறையை பிரிந்தவன் நான் அல்ல, நீயே அறிந்தவன் யார் என்று நான், நீயே அறிந்தவன் யார் என்று நான், உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? என் சாத்து உன்னை கொண்டு நிலைக்குது, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? என் உடலும் உன்னை கொண்டு தெரியுது, உந்தன் சாத்தும் என்னை கொண்டு தெரியுது, என் உடலும் உன்னை கொண்டு தெரியுது, உந்தன் சாத்தும் என்னை கொண்டு தெரியுது, நீ என் ரகசியம் நான் உன் ரகசியம், நீ என் ரகசியம் நான் உன் ரகசியம், உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? உன்னில் அழிந்த யாவரும் என்றுமே உம்மை அன்றி பார்த்தது இல்லையே, உன்னில் அழிந்த யாவரும் என்றுமே உன்னை அன்றி பார்த்தது இல்லையே, அந்த உணர்விலே அவர் சொல்கிறார், அந்த உணர்விலே அவர் சொல்கிறார், உம்மை பிரிந்து இருக்கவும் முடியுமா? என் தாத்து உன்னை கொண்டு தெரியுது, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? நீ ஜமாலுடன் நம்மில் இருக்கின்றாய், நீ ஜலாலாய் தனிந்தே இருக்கின்றாய், நீ ஜமாலுடன் நம்மில் இருக்கின்றாய், நீ ஜலாலாய் தனிந்தே இருக்கின்றாய், இந்த பெருமை உனக்கென்றும் சொந்தமே, இந்த பெருமை உனக்கென்றும் சொந்தமே, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா?
இரு உலகிலும் முந்தன் ஜோதியே, இரு உலகிலும் முந்தன் காட்சியே, இரு உலகிலும் முந்தன் ஜோதியே, இரு உலகிலும் முந்தன் காட்சியே. எங்கள் ஃபைசி உருவிலும் நீ அல்லாஹ், எங்கள் ஃபைசி உருவிலும் நீ அல்லாஹ், யூசுப் ஷாவின் உருவிலும் நீ அல்லாஹ். உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? இரு உலகிலும் உந்தன் ஜோதியே, இரு உலகிலும் முந்தன் காட்சியே. எங்கள் ஃபைசி உருவிலும் நீ அல்லாஹ், எங்கள் ஃபைசி உருவிலும் நீ அல்லாஹ். உம்மை பிரிந்து இருக்கவும் முடியுமா? என் ராத்து உன்னை கொண்டு நிலைக்குது, உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். الحمد لله الذي علم القرآن خلق الإنسان ما علمه البيان. والصلاة والسلام على رسول المصطفى وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. ஆஜியார் பேசும்போது இஹ்லாஸ்னு சொன்னாங்க. இன்னமல் அமாலு பின்னியா வ இன்னமா லியும்ரின் மானவா. நபியுடைய ஹதீஸ் அதுதான். நாம் என்ன அமல் செஞ்சாலும் சரி, அந்த அமலில் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே மகபூல் கிடையாது. அதனால தான் புகாரியுடைய முதல் ஹதீஸே இதுதான், இன்னமல் அமாலு பின்னியா. ஏன்னா அமல்லாம் அதுக்கு பிறகு தான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ் தாலாவுக்கு அடிபணிவது, இது எல்லாமே எதற்காக செய்கிறோம் என்ற எண்ணம். அந்த எண்ணம் இஸ்லாஹாகவில்லை என்று சொன்னால் உங்களுடைய அமல்கள் சரியாக ஆகாது. எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். அதனால தான் இன்னமல் அமாலு பின்னியான்னா நியத்துப்படி தான் கூலி. கைசா நியத்து வைசா பரக்கத்து உதுர சொல்லுவோம். உதுர ஒரு பழமொழி, கைசா நியத்து வைசா பரக்கத்து. அது ரொம்ப முக்கியம். இந்த ஹதீஸை வச்சு தான் அது சொல்லப்பட்டது. நாம என்ன நியத்து வைக்கிறோன்றது தான் முக்கியம். அதனால தான் நல்ல நியத்து எப்போ வைக்க முடியும், நல்ல நியத்து யார் வைப்பார், எப்போது வைக்க முடியும் என்று சொன்னால் இறை ஞானங்கள் விளங்காமல் நல்ல நியத்து வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியில நடந்து, பாட்டிலே வந்துருச்சு, அன்னைக்கு நாகூர் பாட்டிலே இந்த ஹதீஸ். வீதியில் நடந்து போகும்போது மேலிருந்து குப்பையை கொட்டப்பட்டது. இப்போ நபி தினமும் குப்பை கொட்டினாங்க. பெருமானார் போகும்போது தான் குப்பை கொட்டுவாங்க, தட்டிட்டு போயிடுவாங்க பெருமானார். ஒரு நாள் குப்பை கொட்டலை. ஏன் கொட்டலைன்னு பக்கத்தில் கேட்குறாங்க. என்ன கேள்வி? கொட்டலைன்னு ரொம்ப சந்தோஷம், அப்பா இன்னைக்கு நல்ல வேலை தப்பிச்சேம்மா அப்படின்னு சொல்லணும். நபி அவர்கள் என்னடா இது, இன்னைக்கு குப்பை கொட்டலையே, என்ன ஆச்சு, அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த வயதான மூதாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க பெருமானார். கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவனுக்கு உடம்புல பாதிக்கப்பட்டு படுத்து எந்திருக்க கூட முடியல, அவ்வளோ பலவீனம் ஆயிட்டாங்க. சரி அப்படியா, நம்ம என்ன சொல்லுவோம்? நம்மளாம் தான் என்ன சொல்லுவோம்? இவ்வளோ நாள் குப்பை கொட்டினால இன்னைக்கு எல்லாம் படுக்க வச்சுட்டாங்க. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியான கேள்விப்பட்டு பதறி போய் அவர் போய் நலம் விசாரிக்கிறாங்க. நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறேன் உங்களுடைய ஆஃபியத்துக்காக வேண்டி, திரும்ப நீங்கள் எஞ்சி வரணும் அப்படின்றாங்க. திரும்ப நீங்கள் வந்து என் மேலே குப்பை கொட்டினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீங்கள் சரியானால் போதும். என்ன அது, எப்படி அது முடியும், எப்படி அது முடியும்ன்ற? நமக்கு தீங்கிழைக்கக்கூடியவரை பார்த்து நம்ம கடிந்து கொள்வோம், கோவாது வரும். நீங்க முகமது ரசூலுல்லாஹ் நீங்க பரவாயில்லன்றாங்க, நீ கொட்டினாலும் பரவாயில்ல, நீ ஆஃபியத்தா இருந்தா போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியில் நடந்து போகும்போது ஒரு மூதாட்டி மக்கால ஒரு பெரிய மூட்டை, வெயிட்டான மூட்டை,
தூக்கவே முடியல அந்த பாட்டியால. கொஞ்சம் வயசானவங்க தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறாங்க. நபி என்ன பண்ணாங்க, அந்த மூட்டை ஏமா இவ்வளோ வயோதிகத்தில் இப்படி சுமந்துட்டு போறீங்களே, கூட யாரும் ஆள் வரலையா? எனக்கு யாருமே கிடையாது, நான் தனி கட்டேன், அதனால எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, என் பிள்ளைங்க யாருமே கிடையாது அப்படின்றாங்க. சரி கொடுங்க, அதை நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெருமானார் தலைமை அதை வச்சு தூக்கிட்டு வரான். எங்கே போறீங்கன்னு கேட்டாங்க. அதாவது பேசிக்கிட்டு வரணும்ல, எங்கே போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சொந்தக்காரன் வீட்டுக்கு போறீங்களா, அதுக்கு இவ்வளோகான சாமானை எடுத்துகிட்டு போறீங்க, இவ்வளோ துணிமணிகள் எல்லாம் எடுத்துகிட்டு போறீங்களே கேட்கும்போது, நான் இங்கே இருந்து தான் நான் நினச்சேன், ஆனால் இங்கே ஒரு முகமதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, எங்களுடைய கடவுள் எல்லாம் மூதாதையர்கள் யாரெல்லாம் வணங்கலாங்களோ அவங்களாம் திட்டிட்டு இருக்கிறார், அவங்களாம் கடவுளை இல்லைன்றார், திட்டல பெருமானா திட்டல, கடவுளை இல்லைன்றார், அவருக்கு பயந்து நான் போறேன் என்று பெருமானாரை வசைபாடிக்கொண்டே வருகிறார் அந்த பெண்மணி. திட்டிக்கிட்டே வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த வண்ணமாக கேட்டுக்கிட்டே அந்த பொதிய அந்த மூட்டையை முகமது ரசூல்லா தலையில சுமந்துக்கிட்டு வராங்க. ஊர் மக்கா எல்லா வரைக்கும் வந்தாச்சு, வர வழியெல்லாம் அவங்க திட்டுதான். கடைசியில பெருமானார் வந்து ஊர் எல்லாம் வந்துருச்சு, நீங்க போங்க, நான் வந்து கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அதுக்கு பிறகு நான் போயிடுவேன் அப்படின்றான். அப்புறம் அதை கீழே இறக்கி வச்சாங்க பெருமானார். ஏப்பா எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சே, நீ யாருப்பான்னு கேட்குறான். இல்லை வேணாம் கேட்காதீங்க, பரவாயில்ல. இல்லை நீ சொல்லி எப்படி உன் பேரை கூட தெரிஞ்சுக்காம இருந்தா என்ன அர்த்தம்? யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, பேரை தெரிஞ்சுக்கணும்ல, மக்காவாசி நீ உன்னை பற்றி தெரிஞ்சுக்குவானா, யார் சொல்லு அப்படிங்கும் போது தான் நீங்கள் எந்த முகமதை பற்றி திட்டிக்கொண்டே வந்தீங்களோ அந்த முகமது தான் நான். அந்த பெண்மணி கதி கலங்கி போச்சு. என்னடா இது, இவ்வளோ நேரம் நான் வசைபாடி கொண்டு வந்தேன், என் பொதிய நீங்க சுமந்துட்டு வரீங்க. யாரா இருந்தாலும் கோவம் வரும்ல தன்னை திட்டும் போது, உனக்கா நான் உதவி செஞ்சேன் என்ன திட்டிக்கிட்டே வருவியா, இந்த நியமம் வச்சுக்கோ தலையில அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வர மாட்டாங்க. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சகிப்புத்தன்மையோடு வந்தார்கள். அப்போதான் அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக நீங்க நபிதான்ட்டான், ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன். அவர்கள் சகிப்புத்தன்மையுடையவரோடு இருப்பார், இறுதி தூதர் சகிப்புத்தன்மையுடையவராக இருப்பார். அதை நான் உங்களை பார்க்கிறேன், நீங்க நபிதான் சொல்லிட்டு ஈமான் கொண்டுட்டாங்க அந்த பெண்மணி. அப்போ என்ன அந்த குணம், அது சத்திய சஹாபாக்களும் அப்படிதான் இருந்தாங்க. காரணம் என்ன, கோபமுடையவர்கள், மக்காவாசிகள் கோபமுடையவர்கள், ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க, ஆனால் அவர்கள் மென்மையாக மாறிவிட்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை அவர்களை மாற்றியதுன்னு சொன்னா, அல்லாஹு அக்பர். அந்த சத்திய சஹாபாக்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் இறை கொடுத்திருப்பார்கள், இறை ஞானத்தை கொடுத்தார்கள், மாரிஃபான்னு சொல்லக்கூடிய இறை ஞானத்தை கொடுத்தார்கள். நமக்கு தீங்கிழைக்கக்கூடியவர்களிலும் இறைவன் தான் இருக்கிறான் என்பதை காட்டி கொடுத்ததுனால அந்த இல்மு ஞானம் வந்ததுனால, ஏன்னா குப்பை கொட்டியவர்களும் அவரை பார்க்கவில்லை, அல்லாஹ் இந்த நிஸ்பத்துல நீதான் என் மேல குப்பை கட்டி என்னை சோதிக்கிறாய் என்று பார்த்தார்கள். கருவிதான் இவர் ஒரு கருவி, ஏன்னா நீதான் ஃபாயில ஹகீகி, உன்னை தவிர யாரும் செயல்படக்கூடியவன் அல்ல, நன்மையும் தீமையும் உன்னை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. அந்த ஈமானிலே சத்திய சஹாபாக்களும் பார்த்தார்கள். அதனால்தான் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு நஃப்ஸ் பத்தி சொன்னாங்க, மனோ இச்சைப்படி நடக்கக்கூடியவர்கள் நாம், நம்முடைய மனோ இச்சைப்படி நடக்கக்கூடியவர்கள் நாம். சஹாபாக்கள் அவர்கள் மனோ இச்சைப்படி நடக்கக்கூடியவர்கள் அல்ல, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அர்ப்பணமாகக்கூடியவர்கள். காரணம் அவர்கள் ஹக்கை தரிசித்தார்கள், இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணமாக. உமர் அலியின் கரம் அல்லாஹ் ஒரு சண்டை போட்டிருக்காங்க காஃபிரோட ஒரு போரில். பதில் சஹாபாக்கள் தினம் இன்ஷா அல்லாஹ் அவங்களை பற்றி பேசி ஆகணும். ஒருத்தரோட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. சண்டை ரொம்ப, அவரும் ரொம்ப வீரமான மனிதர், எதிரில் இருக்கணும் வீரமான, ரொம்ப நேரம் அவனை வீழ்த்தவே முடியல உமர்லானவரை, அந்த அளவுக்கு அவனும் வீரமாக இருக்கிறான். இருவருக்கும் ரொம்ப நேரம் சண்டைக்கு பிறகு அவன் வால் கீழே விழுந்துருச்சு, அவனை அப்படியே மல்லாக்கி தூக்கி ஓங்கிட்டாங்க கத்தி, ஒரே வெட்டு, அவ்வளோதான், தலை தனியாக போக வேண்டியதான் மிச்சம். அவங்க கத்தியை ஓங்கும் போது அவன் மூஞ்சில துப்பிட்டான். கீழே இறக்கிய கை கழுத்துக்கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கீழே இறங்கின கை கழுத்துக்கிட்ட வந்தோம்னா ஸ்டாப் பண்ணிட்டான். ஸ்டாப் பண்ணிட்டு எழுந்துட்டான். கத்தி எடுத்துட்டு திரும்ப வா சண்டைக்கு அப்படின்றான். அவன் கேட்டான், என்ன இது, என்ன இது,
யாருமே இந்த மாதிரி சான்ஸை விட மாட்டான். நான் வந்து நல்ல மாட்டிக்கிட்டோம், இப்ப என் தலை துண்டாக போகுது, முடிஞ்சு போச்சு என் கதை என்ற எண்ணத்தில் ஏதாவது ஒன்று அலிரன் கர்ரமல்லாஹு பண்ண வேண்டும் என்றுதான் நான் உங்க முகத்தில் துப்பினேன். இதையாவது செஞ்சுட்டு போனோம் மௌத்தாதுக்கு முன்னாடி என்று நான் உங்கள் மீது துப்புனேன். ஆனா நீங்க என்னை வெட்டாம விடு, இன்னும் கோபம் அதிகமாகும். 2 துண்டு இல்ல 4 துண்டா வெட்டி இருக்கணும். ஆனா நீங்க ஏன் என்னை வெட்டாம விட்டீங்கன்னு கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் அல்லாஹ் ரசூலுக்காக போரிட்டேன், மார்க்கத்துக்காக போரிட்டேன், நஃப்ஸுக்காக போர் செய்யல, இறைவனுக்காக போரிட்டேன் உன்னோடு. ஆனா நான் கத்திய வாளை தூக்கி இறக்குற சமயத்துல என் மூஞ்சில துப்புன தெரியுமா, என் நஃப்ஸு சொன்னது அவனை 2 துண்டா பொளந்துரு அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப நான் வெட்டினால் என் நஃப்ஸு சொன்னதுக்காக வெட்டின, நீ என் மூஞ்சில துப்புனதுக்காக நான் வெட்டினவராயிடும். அது செய்ய மாட்டேன் ஒரு காலம். திரும்ப 2வது சண்டைக்கு வா, என் உயிர் பிரிந்தாலும் பரவாயில்ல, நான் வெட்டினால் அல்லாஹ்வுக்காக வெட்டுவேன், வெட்டு வாங்கினாலும் என் உயிர் பிரிந்தாலும் அல்லாஹ்வுக்காக ஷஹீதாவேன். நான் உடனே கையை கொடுத்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இப்படியும் ஒரு மனிதர் இருக்க முடியாது, இப்படி ஒரு மனிதரை உருவாக்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் உண்மையானவர்கள். உங்க நஃப்ஸை அப்படி பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள். இறைவனுக்காக செய்யக்கூடிய செயலாக உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் உருவாக்கி இருக்கிறாங்கன்னா அவர்கள் உண்மை தூதர் தான் என்று அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இப்போ சரித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இறை ஞானம் தான் அவர்களை மாற்றியது. இறை ஞானம் சத்திய சஹாபாக்களை மாற்றியது. நஃப்ஸுக்காக அவர்கள் செயல்படுபவர்கள் அல்ல, அல்லாஹ் ரசூலுக்காக செயல்பட்டவர்கள். காரணம், அவர்கள் கண் முன்னாடி அல்லாஹ் ரசூல் இருந்து கொண்டே இருந்தார்கள். நம்ம மறந்து போயிடணும். அவர்கள் அகக்கண்ணை விட்டு அகலவில்லை அல்லாஹ் ரசூல். அதனால்தான் வினாடி தவறாமல் அந்த தக்வா செய்தார்கள், இறை எச்சத்தோடு இருந்தார்கள். பதில் சஹாபாக்கள் 80 கிலோமீட்டர் நோன்பு வைத்த நிலையிலே நடந்து சென்றார்கள் பாலைவனத்தில். 313 சஹாபாக்கள், 313 சஹாபாக்கள், 1000 பேர் திரண்டு வருகிறார்கள் காபிர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க மக்காவில் இருந்து. அவங்கள்ட்ட மஷூரா செய்கிறாங்க. அன்சாரிக்கு தோழர்களை கூப்பிடல, முஹாஜிர்களை வச்சு மஷூரா செய்கிறாங்க. நாம நாட்டை விட்டு வந்தோம், நமக்கு தஞ்சம் கொடுத்தாங்க இந்த மக்கள் அன்சாரிகள். அவங்க தஞ்சம் கொடுத்தாங்க, நமக்கு ஊரை கொடுத்தாங்க, வீடை கொடுத்தாங்க, வியாபாரத்தை நமக்கு விட்டு கொடுத்தாங்க, எல்லாத்தையும் நமக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டாங்க. மனைவிமார்களை தலாக் விட்டு கொடுத்தாங்கன்னு சரி ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. இந்த அளவுக்கு நமக்காக தியாகம் செய்தவர்கள் அன்சார் தோழர்கள். இப்போ நம்ம நாட்டுக்காரங்க தான் நம்ம மேல போர் செய்ய வராங்க. மக்காவிலிருந்து ஓடி வந்தோம்ல, மக்காவாசிகள் தான் இப்போ 1000 பேர் திறந்து வந்து நம்ம அழிக்க வந்திருக்கிறான். இப்போ இந்த மக்கா வாசிகள்கிட்ட முஹாஜிர்கள்ட்ட நீங்களும் எனக்காக உயிரோட வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குன்றான். அதனால நம்ம மட்டும் போய் போர் செய்யலாமான்னு மஷூரா செஞ்சுட்டு இருக்கும் போது வாசலில் நின்றிருந்த ஒரு அன்சாரி தோழருடைய காதிலே விழுந்தது. யார சொல்ல நான் உள்ள வரலாமான்னு அனுமதி கேட்டாங்க. வாங்க தோழரேன்னாங்க. வந்து சொன்னாங்க, எங்களுடைய உயிர் உங்களுக்கு அர்ப்பணம். யார சொல்லலாம், எங்களுடைய உயிர் உங்களுக்கு அர்ப்பணம், நான் உங்களுக்காக வேண்டி எங்களுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கும், எங்களை ஒதுக்கி விடாதீர்கள். அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் நாட்டின் மீது அவர்கள் போர் தொடுக்கிறார்கள், மதீனா மேல போர் தொடுக்கிறாங்க, அதனால நீங்க வரவானா நாங்க பார்த்துக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து 313 சஹாபாக்கள் போருக்கு போனார்கள். காலில் அவர்களுக்கு ஷூ இல்லை, செருப்பு இல்லை. பாலைவன சுடும் மணலை தாங்க முடியாமல் துணியை கட்டிக்கிட்டாங்க. காலில் துணியை கட்டி 80 கிலோமீட்டர் நடந்தே சென்றார்கள். நோன்பு வைத்த நிலையில் ஒரு பேரிச்சம்பழத்தை நக்கி கொண்டு அவர்கள் சஹர் செய்தாங்க. சாப்பிட்றதுக்கு வயிறு முழுவ சாப்பிட்டு பலத்தோடு அவர்கள் நிற்கல. ஈமானுடைய பலம் இருந்தது, ஆனால் உடல் பலம் அவர்களுக்கு இல்லை. என்ற போதிலும் அல்லாஹுக்காக வேண்டி ரசூலுக்காக வேண்டி அர்ப்பணமாக காத்திருந்தார்கள். ஒவ்வொரு சஹாபியோட உள்ளத்துல அதே தான். இந்த போர்ல போய் நாமும் மூத்தா போயிடும், நாம் இந்த போரிலே ஷஹீதாகிவிடும், ஆனால் தீன் ஜிந்தாவாக வேண்டும், தீன் உயிரோடு இருக்கணும், நாம் மூத்தா போயிடணும் என்று 313 சஹாபாக்களும் அந்த நிலையில் தான் வந்தார். அதான் ஈமான், அவருடைய நியத்து, அவருடைய ஈமானின்படி நியத்து. அதான் ஈமானை வளர்த்து கொண்டால்தான் நியத்து இஸ்லாம் ஆகும். உள்ளம் இருக்கு பார்த்தீங்களா, உள்ளத்துல தான் ஈமான் இருக்கும். நம்முடைய உள்ளத்திலே இறை ஞானத்தை கொண்டு அதை நிரப்பினால்
நல்ல எண்ணங்களை அல்லாஹ் அதிலே போடுவான். இறை ஞானத்தின்படி நாம் செயல்படும் போதுதான், அல்லாஹ்வை கொண்டு செயல்படும் போதுதான் நம்முடைய எண்ணங்கள் சரியாகும், நம்முடைய செயல்கள் சரியாகும். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் போர் செஞ்சாங்க. அப்போ காஃபிர்கள் 1000 பேர் இருந்தாங்க. வந்து பயமுறுத்தலாம் ஷைத்தான். யுவஸ்பிசு ஃபீ சுதூரி நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். மனுஷ சூரத்தில் வந்து என்ன நீங்கள்லாம் ஒன்றுமே படைபலமும் இல்லை, உங்கள்கிட்ட 313 பேர் இருக்கிறீங்க, என்ன உங்கள்கிட்ட வாள் போதிய ஆயுதங்களும் இல்லை, குதிரை இல்லை, ஒட்டகம் இல்லை, இத்தனை பேர்கிட்ட நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீங்க? ஒழுங்காக ஓடி போயிடுங்க, அவங்க உங்களை நிமிஷம் வந்துடுவாங்க, ஓடி போயிடுங்க என்று மிரட்டுகிறான் ஷைத்தான். ஹஸ்புன் அல்லாஹி வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னாங்க. எங்களுக்கு படைபலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை, ஆனால் எங்கள் கூட அல்லாஹ் இருக்கிறான், அவன் போதுமானவன் என்று சொன்னார்கள். அதுதான் இறை ஞானத்தின் உச்சம். அல்லாஹ்வை எப்படி அவர்கள் பார்த்திருந்தால், ஹாஜத்ரவாக மூஜூதாக மக்சூதாக பார்த்திருந்தால், சிருஷ்டிகளை மாதுமாக பார்த்திருந்தால், அந்த வார்த்தை இருக்கும். 1000 பேரையும் எப்படி பார்த்தாங்க? அவங்க சூரத்தா பார்த்தாங்க, மௌலாவை மௌஜூதா பார்த்தாங்க. இப்போ இங்கேருந்து போயிட்டு அவர்கிட்ட சொல்றான், 313 பேர் வராங்க, நிறைய பேர்ட்ட ஆயுதம்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் வெற்றி பெறுவீங்க என்று எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அந்த பத்ர் களத்திலே நிக்க வைத்து விட்டான். மலக்குகள் இறங்குறாங்க மேல. ஷைத்தான் மனுஷ சூரத்தில் நிக்கிறான், அவங்களோட நான் நிக்கிறேன், பாருங்க நீங்க ஒரு கை பார்த்துருவோம். எல்லாத்தையும் உற்சாகப்படுத்திட்டு நிற்கிறான். திடீர்னு அப்படியே மலக்குகள் இறங்குறாங்க. அதை பார்த்தவனும் அப்படியே பின்னாடி போனான். காஃபிர்கள் கேட்டாங்க, எங்க போற எங்களை விட்டுட்டு? நீங்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்க்கிறேன். நீங்க தப்பிக்க முடியாது, ஓடிட்டான். இப்போ அந்த பத்ர் காலத்திலே அல்லாஹ் உதவி செய்தான். 1000 பேரை வெற்றி கொள்ள வைத்தான். அவங்க விரட்டோடி போயிட்டாங்க. பல பேரை 20 பேர்கிட்ட கைது செய்தார்கள். நிறைய பேர் மூத்தா போயிட்டாங்க. இப்போ அவர்களுடைய சஹாபாக்கள் 14 பேர் ஷஹீதானாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷஹீதானவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபி களத்தில் நிற்கிறார்கள். அந்த சமயத்தில் மலக்குகள் வந்தாங்க. பார்த்தீங்களா, 5000 மலக்குகள் அல்லாஹ் இறக்கலாம். அந்த மலக்குகள் எல்லாம் திரும்ப வானத்தின் பக்கம் போறாங்க. நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, நாம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார்கள். ஜிப்ரீலும் போறாங்க அலைஹிஸ்ஸலாம். அங்கே வானத்தின் கதவுகள் மூடப்பட்டிருக்கு. யா அல்லாஹ், என்ன வானத்தின் கதவு திறக்கலையான்னு கேட்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னான், இன்னும் முகமது ரசூலுல்லாஹ் சத்திய சஹாபாக்கள் களத்தை விட்டு போகாத, அதுக்குள்ள நீங்க எங்க வந்தீங்க, போய் அங்க நில்லுங்கன்றான். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா மலக்குகளை கொண்டு சூழ வைத்திருந்தான். கடைசி வரைக்கும் நின்றாங்க அந்த மலக்கு. பெருமானார் பத்ர் களத்தை விட்டு போன பிறகுதான் மலக்குகள் வானத்தின் பக்கம் சென்றார்கள். ஹதீஸ்ல கேரளத்தில் அல்லாஹு தஆலா அந்த பத்ர் போர் என்பது நமக்கு பல படிப்பினைகளுக்குரிய விஷயங்களை சொல்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சத்திய சஹாபாக்களும் அந்த பத்ர் போரிலே ஷஹீதான சஹாபாக்கள், அவர்களுக்கு வெற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யார் எங்கெங்க ஷஹீத் ஆவார்கள் என்று சொன்னாங்க பெருமானார். ஏன்னா நமக்கு தான் வெற்றி இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு வாக்களித்தான் என்று சொன்னாங்க பெருமானார். என்ற போதிலும் இரவெல்லாம் சஜிதாவில் விழுந்து அழுதார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், வெற்றி நமக்குன்னு சொன்ன பிறகு நீங்க ஏன் அழுவுறீங்கன்னு கேட்டாங்க. யா அல்லாஹ், நாளை வெற்றி நீ கொடுக்கவில்லை என்று சொன்னால் உன்னை அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஆள் இல்லை ரப்பே, நாளைக்கு எப்படியாவது வெற்றியை கொடுத்துரு யா அல்லாஹ் என்று பெருமானார் அழுகிறார்கள். அப்பதான் கேட்கிறாங்க அபூபக்கர் நாயகம், நாளைக்கு வெற்றி என்று அல்லாஹ் சொன்னா நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கு பிறகு நீங்க அழுவுறீங்க எப்படின்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாக்களித்த ரப்புல் ஆலமீன் அந்த வாக்குக்கு மாறு செய்தால் நம்மளால கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய அடிமைகள் நாம், அவர் சொன்னதுதான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. நாங்க நபி, நாம் அல்லாஹுக்கு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் விழுந்து அழுதார்கள். அதாவது ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லப்பட்டு விட்டால் மமதையோடு இருக்காதேன்றாங்க. இதுல என்னென்ன தெரியுது? ஐயா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் வந்து அழுகணும், வாக்கு கொடுத்துட்டான்ல, ஆஹா நமக்கு வெற்றி இருக்கு, இனிமே யாரும் அசைக்க முடியாது என்று நினைக்காதே. லரசேரஹனா,
அதை கற்றுக் கொடுத்தார்கள் பெருமானார். எனக்கு இஸ்லாம் கிடைச்சிருச்சு, ஈமான் கிடைச்சிருச்சு, தக்வா கிடைச்சிருச்சு என்று மமதையில் இருக்காது. வினாடி தவறாமல் வலிமார்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். காரணம், யா அல்லாஹ் இவ்வளவு நியாமத்துகளை அருள் புரிந்த நீ முடுங்கி விட்டா என்ன செய்ய? இஸ்லாம் நம்முடைய சொத்தா? ஈமான் நம்முடைய சொத்தா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் யாரை வேண்டுமானாலும் மாற்றுவான். ஈமான் அல்லாஹ் கொடுத்த பிச்சை அருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளை அந்நியாமா வஹஷியத்து ஃபகையதுஹா பிஷ்ஷுக்ர். நியாமத்துகள் அல்லாஹ்வால் அருளப்பட்ட நியாமத்துகள் இருக்கிறதே, அது ஆடு மாடுகளை போல உங்களை விட்டு விரண்டோடவே பார்த்து கொண்டிருக்கு. ஆடு மாடு அப்படியே விட்டா அது ஓடி போயிடும், எங்கேயாவது ஓடி போயிடும். அதனால் என்ன செய்வாங்க? கட்டி போடணும். ஆடு மாடுகளை கட்டி போடணும், ஏதாவது ஒரு இதில் வச்சு அடைச்சி வைக்கணும். அந்த மாதிரி ஃபகையதுஹா பிஷ்ஷுக்ர் நாங்கள் பெருமானார், நீங்கள் சுக்குர் செய்வதை கொண்டு அதை கட்டி போடுங்கள். சுக்குரு செய்வதை கொண்டுதான் கட்டி போட முடியும். அதனால் அன்பர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வேறுபாடும் செஞ்சான்னு சொன்னான். அந்த அன்பர்களே, நமக்கு ஈமான் இஸ்லாம் நசீபாச்சு. இந்த சத்திய சஹாபாக்களை நினைக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் அன்று ரத்தம் சிந்தவில்லை என்று சொன்னால் இன்று நாம் உயிருடன் இருக்க முடியும். இன்று நான் முஸ்லீமாக இருக்க முடியும், மனிதராக வாழலாம், முஸ்லீமாக இருக்க முடியாது. அவர்கள் சிந்திய ரத்தம், ஆனால் நாம் அதை தான் சொல்லுவாங்க சர்க்கார், இஸ்லாமிய நந்தவனத்தை, அவர்கள் ரத்தம் சிந்தி வளர்த்த நந்தவனத்தை நம் கரங்களால் அழித்துவிடக் கூடாது. இஸ்லாத்துக்கு பாதகமான செயலை நீ செஞ்சிடாதுன்னா நம்மளை பார்த்து இன்னொரு முஸ்லீம் செய்வார். பர்ஃபெக்ட் முஸ்லீமா நாம வாழ்ந்தால் போதும், பிறர் முஸ்லீமாக வாழ்வார். நாம் அந்த இஸ்லாத்துடைய பேரை வச்சுக்கிட்டு, ஏன்னா இஸ்லாத்துடைய அனுஷ்டானங்களை செய்யறோன்ற பேரை நாம் பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறதுனால அவர்கள் முஸ்லீமும் பாவம் செய்யறான், காஃபிரும் பாவம் செய்யறான்னு போயிடுறான். நம்மளை பார்த்து யார் இஸ்லாத்துக்கு வருவான்? நண்பர்களே, அதனால இஸ்லாமிய வழிமுறை நம்மிலே இருக்க வேண்டும். இஸ்லாமியனாக நாம் வாழ வேண்டும். ஷேக் சொல்லுவாங்க சர்க்கார், இங்கே சென்னையில் இருக்கும்போது இது நியூ காலேஜில் மீலாது விழா வைப்பாங்க. சர்க்கார் அதில் போய் கலந்துப்பாங்க. நான் சொல்றது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த சமயத்தில். அப்போ அவங்க பையன் வாங்கினாங்களா கூட தெரியல, இல்லை வாங்கியிருக்கலாம் பையன். சர்க்கார் சொன்னாங்க, ஏன்னா இங்கே எஜமா இருக்கும்போது ஒரு தடவை ஐசோஸில் பள்ளிவாசலில் தொழுதுட்டு வெளியே வந்தாங்க. அப்போது ஒருத்தர் கை கட்டி நின்று இருந்தார். கையை இப்படி கட்டியே அப்படியே நின்று இருக்கிறாரு. யார்த்தையும் காசும் கேட்க மாட்டார். மிஸ்கின்னா காசு கேட்கணும். அவர் ரொம்ப ஃபக்கீராக இருக்காரு. ஏன்னா பழைய ட்ரெஸ்ஸு தான், தாடி பங்கரையாக இருக்காரானா கை கட்டியே நின்று இருக்காரு. எல்லாரும் கேட்டால் தானே கொடுப்பாங்க. அவர் யாரும் கொடுத்தா மாதிரியே தெரியல. கை நீட்டினா கொடுப்பாங்க, கையை கட்டிட்டு இருக்கவர் யார் கொடுப்பாங்க? அவர் கெட்டிட்டே நிற்கிறார், யாரும் கொடுத்தா மாதிரி தெரியல. சர்க்காருக்கு ஒரு பரிதாபம் வந்துச்சு. இந்த மனுஷன் கேட்டால் தான் கொடுப்பாங்க, கையேந்தினா கொடுப்பாங்க, இவர் கையை கட்டிட்டு தான் யார் கொடுப்பாங்க? யாருமே கொடுத்தா மாதிரி தெரியலையே. சரி, நம்ம கூப்பிட்டு சாப்பாடாவது கொடுப்போம் அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. மீசாபேட்டில் இருந்தாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுக்கும்போது அவர் கை கட்டிக்கிட்டே தான் வராராம். கையை அவுக்க மாட்டார், கையை கட்டிக்கிட்டே வரார். சாப்பாடெல்லாம் ஒன்று வச்சாச்சு, கொண்டு வந்து வச்சு சாப்பிடுங்க பாபான்னா அப்போ கை கட்டிட்டு, பாபா இப்படியே கை கட்டிருந்தா என்ன ஆகுறது, சாப்பிடுங்க அப்படின்னா. அப்புறம் அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சு திரும்ப கை கட்டிட்டார். அப்போதான் கேட்டேன், என்ன இப்படி கை கட்டிட்டே நிற்கிறீங்களே? ஏன்னா அப்போ வந்து பையத்து வாங்கலை சர்க்கார். இப்படி கை கட்டி நிற்கிறீங்க, அல்லா மட்டும் தாங்க கை கட்டணும், நீங்க நான் மனுஷன் முன்னாடி கை கட்டி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. ஏதோ காசு கொடுத்தாங்க படுத்து சத்தம் போட்டோன்னா அவர் சொன்னாரா, நான் எப்பவும் அல்லா முன்னாடி தான் நிற்கிறேன், நான் எப்பவுமே அல்லா முன்னாடி தான் நிற்கிறேன்னு சிரிச்சுட்டே சொன்னாங்க. அல்லா இவங்க ஒன்றுமே புரியல, அது என்ன வாங்க என்ன அப்போ எப்பவும் அல்லா முன்னாடி தான் நிற்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னு. நம்ம தக்பீர் கட்டி அல்லா முன்னாடி தொழுவே நிற்போம். இவர் எப்போ பார்த்தாலும் இப்படியே நிற்கிறாரு, கேட்டா எப்பவும் அல்லா முன்னாடி நிற்கிறேன் விலகலை விட்டுட்டேன். அதுக்கு பிறகு என் ஷேக்கிட்ட பையத்து வாங்கினேன். இந்த இறைஞானங்களை படிச்ச பிறகு அவரை நான் பல நாள் தேடினேன். நான் என்ன மாதிரி ஒரு செய்தி சொன்னார் அவர் நமக்கு. அப்போ இந்த ஞானம் இல்லாம போச்சே என்று நான் பல நாள் அவரை தேடினேன். என் கண்ணில் ஆப்பிடவே இல்லைன்னா திரும்ப அவர் நான் பார்க்கவே முடியல. செய்தி என்னன்னா, அந்த மாதிரி சமயத்துல சர்க்கார் வந்து அந்த நியூ காலேஜுக்கு போனாங்க. அங்க லக்னோல இருந்து ஒருத்தர் வருவார் மீலாது பயானுக்கு. லக்னோல இருந்து ஒருத்தர் வந்து மீலாது பயான் பண்ணுவார். அவர்
ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாழ்க்கையை பற்றி சொன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவர்கள் அந்த திருக்கையில் மாவாட்டி தன்னுடைய கணவரையும் பார்த்து கொண்டு ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுக்கணுமா, தண்ணி எடுத்துட்டு வந்து அதெல்லாம் வந்து அப்படியே நேச்சுரலாக நம்ம பார்க்குற மாதிரி அந்த கதை சொன்னால் அப்படியே நிற்கும் பார்த்தீங்க நெஞ்சில். அந்த மாதிரி அவர் உருக்கமாக சொல்லுவாராம், அழுதுகிட்டே சொல்லுவாராம். அழாத கண்ணு கிடையாது அதை கேட்ட அவர். ஏன்னா எல்லாம் முஸ்லீம்கள். அவர் சொல்றவர் வந்து பிராமின் அவர் லக்னோலேருந்து வந்து பெருமானாருடைய உயர்வுகளையும் ஃபாத்திமாவுடைய வாழ்க்கை வரலாறையும் சொல்லி எல்லாரும் அழு வச்சுட்டாங்க. சர்க்கார் சொன்னாங்க, எல்லாரும் அழுதுட்டாங்க. அப்படியே முடிஞ்சு போகும்போது அவர் முடிச்சுட்டு பயான் முடிச்சுட்டு போறாரு, எல்லாரும் பசங்க சூழ்ந்துக்கிட்டாங்க. என்ன மாதிரி பேசுறீங்க, நீங்க முஸ்லீம் இல்லை, ஆனா நாங்களாம் முஸ்லீம், எங்க கண்களில் கண்ணீர் வர வச்சுட்டீங்க, நீங்க இவ்வளோ அழகா பேசுறீங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பத்தி பேசி எங்களை அழ வச்சுட்டீங்க, நீங்க ஏன் முஸ்லீம் ஆகலன்னு கேட்டாங்க. நீங்க முஸ்லீம் ஆயிருக்கணும்ல, இவ்வளவு பேசுறீங்க, நீங்க ஏன் முஸ்லீம் ஆகலன்னு கேட்கறாங்க. இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இஸ்லாத்தை, எங்களை விட அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க வரலாறுகளை, நீங்க ஏன் முஸ்லீம் ஆகலன்னு கேட்டாங்க. அப்பதான் அவர் சொன்னாராம், நான் உண்மை முஸ்லீமை தேடிக்கிட்டு இருக்கிறேன். நான் முஸ்லீம் ஆனா அந்த உண்மை முஸ்லீம் கையில தான் முஸ்லீம் ஆவேன். உண்மை முஸ்லீமை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் என் கண்ணில் உண்மை முஸ்லீம் மாட்டல. அப்படி ஒருத்தர் மாட்டினா அவர் கையில நான் களிமா சொல்லுவேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த 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 கூட்டத்தை பார்த்து சொன்னாராம், யாராவது ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு போல நடிச்சு காமி, நீ ஆக முடியாது, உமர் நாயம் போல ஆக முடியாது, அந்த நீதம் வராது, அந்த இஹ்லாஸ் வராது, அல்லாஹ்வுக்காண்டி செயல்படக்கூடிய அந்த திறன் உங்கள்கிட்ட கிடையாது, நீ நடிச்சு காட்டு ஒரு நாளைக்கு, உன் கையில நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன். யாரும் முன் வரல, நாங்க சர்க்காரு. இஸ்லாம் நம்மிலே பேரளவுல இருக்குது. நம்மளை பார்த்து ஓடுறான், முஸ்லீமா இருக்கிறத விட அந்த மக்கள் இருந்துட்டு. அன்பர்களே, நாம் இஸ்லாத்தை அழித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த இஸ்லாத்தை அவர்கள் ரத்தம் சிந்தி வளர்த்தார்களோ அந்த இஸ்லாத்தை நாம் அழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அதனால் அன்பர்களே, ஷேக் நாயகம் அவர்கள் இந்த பதிலு சஹாபாக்களுடைய தினத்துல இந்த 313 பேரையும் சொல்லுவாங்க, அதை சொல்லி கேட்பாங்க. அதனால் நாமும் அவர்களுக்கு எதுவும் செய்துவிட முடியாது. ஏன்னா அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாத்தின்படி நாம் நடக்க முயற்சி செய்தால் போதும். அந்த சஹாபாக்கள் உன்னதமான அந்தஸ்திலே இருக்கிறார்கள். அவருடைய அந்தஸ்து மிக பெருசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா 14 பேர் ஷஹீதுகளை அல்லாஹ் கூப்பிட்டு கேட்கறான், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்ல கொடுக்குறாங்களா, வேற என்ன வேணும் கேளுங்க, நான் கொடுக்குறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் திரும்ப எங்களுக்கு ஒரு ஆசைன்னு ஒன்று இருந்தா, ஏன்னா ஒரு ஆசை என்று இருந்தால் திரும்ப எங்களுக்கு உயிர் கொடு, நாங்கள் முகமது ரசூலுல்லாஹ் பின்னாடி நிற்கணும், இதே மாதிரி ஜிஹாது செய்யணும், அந்த நபிக்காக வேண்டி ஷஹீதாகணும், திரும்ப வரும், இதுதான் என்னுடைய ஆசைன்னா. அது ஒரு தடவை தான், அது ஒரு தடவை தான், எல்லாம் கிடைக்காது. அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா. சத்திய சஹாபாக்கள் எவ்வளோ கஷ்டமான இது, அந்த போரிலே எத்தனை சஹாபாக்கள் காயப்பட்டார்கள். அதையெல்லாம் இன்னும் வேணும் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி உயிரை விடுவதிலே அவர்கள் என்ன இன்பம் கண்டிருப்பார்கள், அதுதான் பார்ப்போம். அதனால் அன்பர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிய வேண்டும். நல்லடியார்கள் இறைநேசருடைய சுஹபத் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினாங்க. வலிமார்கள் அவர்கள் தான் முகமது ரசூலுல்லாஹுடைய உயர்வு என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சத்திய சஹாபாக்களுடைய உயர்வு என்னன்னு அவங்க தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள் அவர்களை மதிக்க வேண்டும். நாம செய்ய வேண்டியது என்ன, அவங்கள மதிக்கணும். நம்முடைய நஃப்ஸுக்காக வேண்டி நாம் அவர்களை, அவருடைய வலிமார்கள் இறை நேசர்களை நாம் மதிக்காமல் விட்டுவிட்டால் அவர்களிருந்து அருள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். ஏன்னா அல்லாஹ் தஆலா அருளை முகமது ரசூலுல்லாஹ் கொண்டு கொடுத்தான், சத்திய சஹாபாக்களை கொண்டு அந்த ஞானத்தை கொடுத்தான். புரியுதுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அவருடைய தாபீன்கள், தபா தாபீன்கள், இறை நேசர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த இறை ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கிட்ட போனாதானங்க அந்த அருள் கிடைக்கும். அல்லாஹ்வை நெருங்கினாதானே அந்த அருள் கிடைக்கும். அல்லாஹ்வை நெருங்காமல் அந்த அருளை எப்படி பெற முடியும்? எல்லோருக்கும் கிடைப்பது நமக்கு கிடைக்கிறது, அது வேற விஷயம். எல்லோருக்கும் கிடைக்கிறது, காஃபிர்களுக்கும் கிடைக்கிறது, நம்ம கிடைக்கிறது பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு கொடுக்குறான் பாருங்க, ஃபதுல், இறைவனுடைய அருள், கிருபை.
அது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லடியாருடைய சோபத்து நமக்கு தேவை. அவர்களை அண்டி இருக்கும்போது தான் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் அருள், கிருபை, ஃபஸில்னு சொல்றோம் பாருங்க, அது கிடைக்கும். குல் பி ஃபதுலில்லாஹ் தான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ஃபஸில், இறைவனுடைய ஃபஸில் கிடைக்க வேண்டும். அந்த அருள் கிடைத்தால்தான் ஈருலகமும் நமக்கு சுபிட்சமாக இருக்கும். அதனால அல்லாஹ்வுடைய ஃபஸிலை தேடணும். நம்ம அல்லாஹும்ம மஃப்தஹ் லி அப்வாப ஃபதுலிக, எப்போ பள்ளிவாசலிருந்து வெளியே வரும்போது அல்லாஹ் மஃப்தஹ் லி அப்வாப ஃபதுலிக, அப்போ ஃபஸில் கிடைக்கல, ரஹ்மத்துக்கு முதல்ல கேட்கணும். உள்ள போகும்போது அல்லாஹும்ம மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக்குன்னு சொல்லு. வெளியே வந்தால் ஃபஸிலை தேடணும். சில பேர் இதுக்கு ஃபஸில்னு சொன்னா என்ன ரிஸ்கை தேட சொல்றான் அல்லாஹ். நீங்க போய் தொழுது முடிச்சுட்டு வந்துட்டீங்க, இப்போ நீங்க ரிஸ்கை தேடுங்கன்னு சொல்றான். ரிஸ்க் அல்ல, ரிஸ்க் நம்மளை தேடுது, நாம ரிஸ்கை தேட தேவையில்லை. நீ தொழுது முடிச்சிட்டு அல்லாஹ்விடம் தேட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஃபஸிலை தேடுன்றான். தொழுகை என்னது? தொழுகையில ஃபஸில் கிடைக்காதுன்றதுனால தானே தேட சொல்றான் அல்லாஹ். நீ தொழுதாலே ஃபஸில் கிடைச்சிரும் நினைக்கிற, அப்படி அல்ல. தொழுதவர்களுக்கு ஃபஸில் கிடைக்காது, அதை நீ தேடி அடைய வேண்டும் என்று சொல்றான். ரிஸ்க தேடுறது இல்லைங்க, இது நல்ல விலைக்கு. ரிஸ்க் தேடுறது இல்ல, ரிஸ்க் நம்மளை தேடுது. எங்க போனாலும் சரி, நமக்கு அல்லாஹ் எழுதி வைத்தால் நிச்சயமாக நம்ம அதை சாப்பிடுவோம். பெருமான சிலர் சொல்றாங்க, உனக்கு எழுதப்பட்டதை சாப்பிடாமல் நம்ம உயிர் பிரியாது. எழுதப்பட்டதை சாப்பிடாம நம்ம உயிர் பிரியாது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேட சொன்னது அல்லாஹ்வின் ஃபஸிலை. யார் ஃபஸிலை அடைந்து விட்டாரோ, அந்த ஆயத்தை மறக்கிறார். ஃபஸில் பற்றி ஒரு ஆயத்து, يمسسك الله بضر فلا كاشف إلا له إلا بفضله فلا راد بفضله من يريدك بخير. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கைரை கொடுக்க நாடி விட்டால் அந்த கைர் தான் ஃபஸில்ன்றான். அந்த கைர் தான் அல்லாஹ்வுடைய ஃபஸில். யாருக்கு கிடைக்கும்? எவருக்கு அந்த கைர் கிடைத்ததோ அவருக்கு தான் ஃபஸில் கிடைக்கும். அந்த கைர் என்ன? யுஃபகிஹு ஃபித்தீன். அதையும் ஆரம்பத்தை என்ன பிகைரின் யுஃபகிஹு ஃபித்தீன். அல்லாஹ் தஆலா யாருக்கு கைரை கொடுக்க நாடுகிறானோ அவர்களை தீன்ல ஃபகீஹாக ஆக்குவான். ஃபகீஹ்னா ஃபிக்ஹ் மட்டுமல்ல, இறை ஞானத்துக்கு ஃபிக்ஹ்னு சொல்றாங்க. ஃபகீஹ் யுஃபகிஹு ஃபித்தீன், தீன்ல ஃபகீஹ் ஆக்குவான். கைர கசீர்னு சொன்னாலே வஜூதே ஹக்னு சொல்றது. கைர கசீர்னாலே வஜூதே ஹக், அந்த கைர அடைகிறதுனாலே வஜூத ஹக் அடைகிறது தான். வஜூத ஹக் எவருக்கு கிடைத்து விட்டதோ, கிடைத்ததுன்னா என்னங்க இருக்குது, எல்லாம் வஜூத ஹக் அல்ல, யார் அதை அனுபவித்தார்களோ. என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அதனுடைய மதிப்பு தெரியாம வச்சிருக்கிறேன், அது என்ன பிரயோஜனம்? ஒரு பொருள் மாணிக்கமே இருக்கு என்கிட்ட, அந்த மாணிக்கத்தை விட்டா பல கோடி போகும், நான் வீட்டுல சும்மா வச்சிருக்கிறேன் என்று சொன்னால் அது என்ன பிரயோஜனம்? அதை கொண்டு பயன் அடைய வேண்டும். அந்த மாதிரி இறைவனுடைய வஜூத ஹக்கு, இறைவனுடைய உள்ளமை எல்லாம் அந்த உள்ளமையில தான் இருக்கிறோம். ஆனால் அதை விட்டு தூரமாக இருக்கிறோம், பராமுகமாக இருக்கிறோம். அதை கொண்டு அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்கணும்னு சொன்னா அன்பர்களே ஞானம் வேண்டும், இறை ஞானம் வேண்டும். இறை ஞானம் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதை போன்ற வேறு கிடையாது. அது கிடைச்சா ஃபஸில் கிடைச்சாம அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அந்த ஃபஸிலை அல்லாஹ் அடைய நசீபை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரு யா அல்லாஹு ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைக்கும். ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் ரப்பே, யா அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு யா அல்லாஹ் சாதகமான ஆட்சியை அருள் புரியா அல்லாஹ். உலகம் முழுவதும் நிம்மதி புரியா அல்லாஹ். இஸ்லாமியர்கள் ரப்பே நிம்மதியான வாழ்வனை அருள் புரி ரஹ்மானே. கால சூழ்நிலைகளை நீ பாதுகாத்து அருள் புரியா அல்லாஹ். குழப்பமான இந்த காலத்துல ரப்பே யா அல்லாஹ் உன் ஃபஸ்லி இஸ்லாமியர்கள் மீது ஃபஸில் செய்யா அல்லாஹ். இந்த ரமலானை நீ பிச்சை கொடுத்த ரப்பே, இந்த ரமலானுடைய முழு பாக்கியங்களையும் அடையும் நசீப புரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரமலானுடைய பொருட்டால்
எல்லா முஸ்லிம்களுக்கும் சுபிட்சமான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையை அருள்புரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இஸ்லாமியர்கள் ஒன்றிணைக்கும் பாக்கியத்தினை நசீபாக்கியா அல்லாஹ். ஒன்றிணைந்து செயல்படக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்புரிய ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ரமதான்ல முழுமையாக நாங்கள் மன்னிக்கப்பட்டவருடைய கூட்டத்தில் சேர்த்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமதான்ல யாரெல்லாம் மன்னரையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைவருடைய கபரை நீ சுகுணமுங்காவாக்கிறியா அல்லாஹ். நேற்று யா அல்லாஹ் என்னிடம் வந்த சாதிக் ஃபைசி அவருடைய கபரை நீ சுகுணமுங்காவாக்கிறியா அல்லாஹ். அவருடைய கபரை முனவராக்கிறியா அல்லாஹ். நபியுடைய நூரை கொண்டு ஜொலிக்க செய்கிற ரஹ்மானே. ஷேக் நாயகம் மருது தரக்கூடிய கபராக அந்த கபரை ஆக்கி அருள்புரிய ரஹ்மானே. யாரெல்லாம் மறைந்து மன்னரில் இருக்கிறார்கள் அவருடைய கபரை நீ அல்லாஹ் முனவராக்கிறியா அல்லாஹ். உலகத்துடைய பூங்காவாக ஆக்கிறியா அல்லாஹ். சுவனத்தின் செண்டில் வீசக்கூடிய கபர்களாக ஆக்கி அருள்புரிய ரஹ்மான். எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னிச்சு கருணை காட்டியா அல்லாஹ். நல்லடியார்களாங்களை ஆக்கி அருள்புரியா அல்லாஹ். இந்த ரமதானிலே முற்றிலும் மன்னிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் எங்களை சேர்த்து அருள்புரிய ரஹ்மானே. யா அல்லாஹ், சத்திய சஹாபாக்கள் பதில் சஹாபாக்களுடைய பொருட்டால் எங்கள் பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னிச்சு எங்கள் தேவைகளை குறிச்சியா அல்லாஹ். ஆஃபீஸ் சலாமத்தை நீண்ட ஆயுள் நோய் நொடியில்லாத வாழ்வு கொடுறப்பே நிரந்தர நோய்களை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். உயிர்கொல்லி நோய்களை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். மாத்திர மருந்துடைய தயவில் வாழாமல் யா அல்லாஹ், உன்னுடைய தவிர வாழ தௌஃபீக் செய்யா அல்லாஹ். ஆஃபீஸ் சலாமத்துடன் நீண்ட ஆயுளோடு வாழ நீ அருள்புரிய ரஹ்மானே. விசாலமான ரிஸ்குடியா அல்லாஹ். காமிலான ஈமான குடியா அல்லாஹ். இறையச்சத்தோடு வாழும் பாக்கியத்தை நசிபாக்கியா அல்லாஹ். கடன் இல்லாமல் வாழ நீ தௌஃபீக் செய்யா அல்லாஹ். ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.